ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இந்த 8 ப்ளை த்ரெட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து அக்ரிலிக் ப்ளஸ் காட்டன் மிக்ஸ்டு. நிறைய பேர் வந்து 8 ப்ளை த்ரெட் வந்து என்ன த்ரெட் அந்த மாதிரி கேட்குறீங்க. இது பாருங்கள், த்ரெட்டோட திக்னஸ் பாருங்கள். திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்குங்க. இதில் வந்து அக்ரிலிக் ப்ளஸ் காட்டன் ரெண்டுமே மிக்ஸ்டான த்ரெட்டு. அதனால் நம்ம இந்த 8 ப்ளையில் ஒர்க் பண்ணோம்னா மற்ற த்ரெட்ஸில் ஒர்க் பண்ணுறத விட இந்த 8 ப்ளையில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல திக்னஸும் நல்ல ஸ்டிஃப்னஸும் கிடைக்கிது. இதில் நம்ம பேக் எல்லாமே இந்த யானில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாங்க. இதுக்கு வந்து ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 6 mm ஹூக்கில் இருந்து 8 mm ஹூக் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. அதுக்கும் சின்ன ஹூக்காக யூஸ் பண்ணோம்னா ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதனால நம்ம இதுக்கு வந்து 6 இல்லை 7 இல்லாட்டி 8 அந்த 3 ஹூக்கும் யூஸ் பண்ணலாங்க. இதில் வந்து பேக்ஸ், அதுக்கப்புறமா பர்சஸ், டால்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ட்ரெஸ் எல்லாம் இதில் மேக் பண்ண முடியாதுங்க. இது வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த த்ரெட் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படி ஹேங்ஸாக தான் அவைலபிள் பாருங்கள். இது வந்து பால்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஹேங்ஸாக தான் இருக்குது. அது நம்ம கஸ்டமர்ஸே நிறைய பேர் இது வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து இது ரோல் பண்ண தெரியல. என்ன சொல்கிறீங்க, ரோல் பண்ணால் எங்களுக்கு சிக்கு விழுந்துருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து சிக்கு விழுகாமல் நம்ம எப்படி ரோல் பண்ணலாம், இது ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. சிக்கு விழுகாமல் எப்படி நம்ம ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த த்ரெட்டு எப்படி கசங்கி வந்தாலும் நீங்கள் எடுத்து இப்படி உதறினீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த நாட்டு தெரியுதுங்களா பாருங்கள். இந்த மாதிரி நாட்ஸ் கொடுத்துருப்பாங்க அங்கங்கே தெரியுதுங்களா. இந்த மாதிரி நாட்டு பாருங்கள், இங்கேயும் நாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த நாட்ஸை பாருங்கள், இது ஃபுல் நாட்ஸு. நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த நாட்ஸுக்கு வெளியே வந்து நம்மளுக்கு எந்த த்ரெட்டும் இல்லாத மாதிரி பாருங்கள். எல்லா த்ரெட்டும் உள்ளதாக இருக்கணும். கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை மட்டும் நம்ம கரெக்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா போதும். பாருங்கள், இப்போ இந்த நாட் இருக்குது, இந்த நாட்டு இருக்குங்களா, இந்த நாட்டுக்கு வெளியே பாருங்கள். இந்த நாட்டை நான் இழுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நாட்டுக்கு எனக்கு வெளியே எந்த த்ரெட்டும் இல்லை, தெரியுதுங்களா. கரெக்டாக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சிக்கே விழுகாது. பாருங்கள், இதுக்கு வெளியே எந்த த்ரெட்டும் இல்லை. நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், எந்த த்ரெட்டும் இல்லை, இந்த நாட்டு மட்டும்தான் தெரியுது. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக பிரித்து இங்கே கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேபிள் ட்ரா இல்லாட்டி அந்த 4 கால் வச்ச மாதிரி முக்காலி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உட்காரதுக்குலாம் சின்ன சின்ன முக்காலி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இல்லாட்டி வந்து இந்த டைனிங் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ன பெஞ்சு ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா, 4 கால் உள்ளது. அந்த மாதிரி கண்டிப்பாக 4 கால் உள்ளது நம்ம எடுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து அதிகமாக இந்த மாதிரி ட்ராயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ராயரில் இங்கே பாருங்கள், இந்த பொசிஷனை வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சுக்குவேன் பாருங்கள். வச்சுட்டு அப்படியே இந்த ட்ராயரை வந்து சுற்றியும் இந்த இதை நான் போட்டு விட்டுருவேன். தெரியுதுங்களா பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுருவேன் பாருங்கள். கீழே இது இங்கேயும் வந்து 2 இடத்துல நாட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே மேலே ஒரு நாட் இருக்குங்களா, அதே மாதிரி இப்படி கீழேயும் ஒரு நாட் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நாட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த நாட்ஸ் நம்ம இப்படி 4 இது நம்ம கவர் பண்ணுற மாதிரிங்க பாருங்கள். இந்த 4 இதுவும் நம்மளுக்கு தனியாக இருக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி நான் அந்த ட்ராயர் சுற்றி இந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இது நல்ல ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள். இந்த த்ரெட்டெல்லாம் இதே போல் ஈவனாக பாருங்கள், இங்கே எதுவுமே வெளியே இல்லை, எல்லாமே இந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. தெரியுதுங்களா, எல்லாமே இந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஒயர் எல்லாமே இதே போல் தாங்க. இப்போ பெஞ்ச் இருந்துச்சுன்னா அதில் 4 கால்லையும் இதை வந்து கரெக்டாக நம்ம மாட்டி விட்டுறணும். நான் என்னோடய ஒயர் இதில் கூட அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நாட் இருக்கு இல்லைங்களா, இந்த நாட்டை வந்து கட் பண்ணி விடுறதுனால கட் பண்ணி விடலாம், இல்லாட்டி நம்ம பிரித்து எடுக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், இந்த மாதிரி நாட் இருக்குது, இதை நான் பிரித்து எடுக்கிறேன். எல்லாம் நம்ம கரெக்டாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க பிரிக்கணும். மாட்டுறதுக்கு முன்னாடி பிரிக்கக்கூடாது. பாருங்கள், நான் இதை பிரிச்சுட்டேன். ஓகேங்களா. பாருங்கள், இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. அந்த நாட்டை பிரிக்கும் போது எனக்கு 2 எண்டு கிடச்சிருக்குது. தெரியுதுங்களா, இந்த 2 எண்டு
இப்படி இருந்து வர மாதிரி ஒரு எண்டும், இந்த பக்கம் இருந்து வர மாதிரி ஒரு எண்டும், இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த உள் சைடு வந்து ஒரு நாட் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இந்த சைடு ஒரு நாட் இருக்குது இல்லைங்களா, இங்கே நம்ம உள்ளே கொடுத்துருந்தது, அந்த நாட்டையும் பிரியுங்க. அது வந்து சும்மா ஒரு நாட் வந்து த்ரெட்டு கூட வர மாதிரியும், ஒரு நாட் வந்து சும்மா அந்த த்ரெட்டை சிக்கு விழுகாமல் இருக்கிற மாதிரியும் ரெண்டு தடவை நாட் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த த்ரெட் வந்து சும்மா இந்த இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்காக, சிக்கு விழுகாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி த்ரெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ இந்த த்ரெட்டில் நம்மளுக்கு யூஸ் இல்லை, இதை எடுத்துடலாம். இப்போது இந்த ரெண்டு இது நம்ம ஒரு தடவை பிரிக்கும் போது இந்த மாதிரி நூல் வந்துருங்க. இது வந்து சிக்கு விழுகாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரெண்டும் சேர்த்து இப்படி போட்டிருப்பாங்க. அப்போது நம்ம ஸ்டார்டிங் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை சுற்றி பார்க்கணும். சரிங்களா, எது வந்து உங்களுக்கு ஈஸியாக வருதுன்னு சுற்றி பாருங்கள். நம்மளுக்கே தெரியும் மேலால் இருந்து வருது இல்லை இது உள்ளே இருந்து வருது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியும். எப்பவுமே ஃபஸ்ட்டு இதுலேயே தெரிஞ்சிடாது. ஒரு 2-3 தடவை 2-3 லைன் சுற்றி பாருங்கள். இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஒன் சுற்றினா இது வந்து எனக்கு டைட் ஆகுது. அப்போ இது வந்து எனக்கு உள்ளே இருந்து வர்றது, இது தனியாக விட்டுருங்க. அப்போ இன்னொரு சைடு எடுத்து சுற்றி பாருங்கள். பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு மேலே இருந்து வருது, தெரியுதுங்களா? பாருங்கள், எனக்கு ஃபோனில் ஃபுல்லு இதாக காமிக்க முடியல, இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்க, எந்த சிக்கும் இல்லாமல் ஈஸியாக வருது. பாருங்கள், இவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நம்ம அவ்வளோ டைம் கூட வேண்டாம், கடகடன்னு சுற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? அது உள்ளுக்குள்ளே இங்கே இந்த ஒரு நாப் இருக்குது, அந்த நாபில் மாட்டுது, அவ்வளோதான். பாருங்கள், நம்ம இதை எடுத்ததையும் நம்ம ரவுண்டு கூட பண்ண வேண்டாங்க. அப்படியே அழுங்காமல் நம்ம மேலால் அப்படியே இழுத்து போட்டே வந்தோம்னா போதும். பாருங்கள், நான் எடுத்ததையும் பால் கூட பண்ண மாட்டேன். நான் எடுத்ததையும் இப்படி ஃபுல்லாக பாருங்கள், இப்படி எடுத்ததையும் நான் ஃபுல்லாக ஒரே இடத்துல எதுவும் சிக்கு விழுகாமல் அப்படியே நான் மேலே அப்படியே உருகி போட்டே வந்துடுவேன். பாருங்கள், இப்படி அழுங்காமல் எடுத்து விடணுங்க. எடுத்து விட்டுட்டு பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல. கீழே அந்த த்ரெட்டை வந்து இதான் இப்படியே கீழே அப்படியே விட்டுட்டு தான் வரேன். பாருங்கள், இப்படியே கீழே விடுறேன், அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், சுற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இப்படி கீழே விடுறேன். இப்படி நம்மளுக்கு ஈவனாக வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த சுற்றி முடிக்கிற வரைக்கும் மற்ற எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அந்த எந்த இடத்துலேருந்து இழுத்தீங்கன்னு தெரியாமல் மாற்றி இழுக்கும்போது சிக்கு விழுந்துடும். இது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த ஒர்க். பாருங்கள், எந்த இடத்துலையும் சிக்கு விழுகாமல் அப்படியே வந்துட்டுருக்கு. நான் அந்த ஒரே த்ரெட்டை தான் பாருங்கள், டைட்டாலாம் இழுக்கலை, நான் இழுக்கவே இல்லை, அப்படியே இந்த சுற்றி இருக்குது, அதை மட்டும் நான் அப்படியே கொண்டு வந்து வரேன். பாருங்கள், பாருங்கள், நான் இழுக்கிறதெல்லாம் கீழே எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். பாருங்கள், நான் உருகிறதெல்லாம் இந்த மாதிரி கீழே போட்டு வரேன். இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக நான் ரோல் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாக உருகி போட்டுருவேன். அதுக்கு மேலே வந்து எந்த இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம உருகி போடணுங்க. பாருங்கள், உருகி இதே மாதிரி ஒரே இதாக போட்டுருவேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை பால் மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பாயிண்ட்டை அப்படியே வச்சுட்டு சுற்ற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கலாங்க. பென் நீங்கள் எந்த பென் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பென் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நான் இந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் த்ரெட்டை விட்டுறேன். விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். சுற்றுறது வந்து ஆரம்பத்தில் ரொம்ப டைட்டாக சுற்ற வேண்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக சுற்றணும். ஏன்னா இங்கே இப்படி பெண்ணை விட்டு இப்படி இழுத்து இந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு இப்படி மூவ் ஆகணும். அப்போ தான் நம்ம கழட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அப்படியே சுற்ற ஆரம்பிங்க. அப்புறம் அந்த உள்ள இது மட்டும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதாவது எப்படின்னா டைட்டாக சுற்றாமல் கொஞ்சம் லூஸாக சுற்றுங்க. அதுக்கப்புறமா அப்படியே அந்த பண்டில் வந்து பெருசாக டைட்டாக சுற்றலாம். இல்லாட்டி வந்து அப்படியே நழுவி கீழே வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள்,
இந்த மாதிரி அப்படியே பெண்ணை திருப்பி திருப்பி அப்படியே உங்களுக்கு எப்படி சுற்ற தோணுதோ அந்த மாதிரி சுற்றிட்டு வாங்க. ஒரே பொசிஷன்லேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாதுங்க. அப்போ நம்மளுக்கு பால் ஷேப் வராது. பாருங்கள், அந்த பென் அப்படி கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்க சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி பிடிச்சி கொஞ்சம் சுற்றிட்டிங்களா, கொஞ்சமாக அப்படி திருப்புங்க. திருப்பி அதுக்கப்புறம் அப்படியே சுற்றுங்க. ரொம்ப பெண்ணை தொட்டு போக வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றுங்க. மறுபடியும் கொஞ்சமாக திருப்பி அப்படியே. ஏன்னா நீங்கள் உருக சுற்றினோம்னா அதுவும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், ஒரு கொஞ்ச நேரத்தில் உருகியாச்சு, அதுக்கப்புறமா சுற்றியாச்சு. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரியுங்க. இதே வந்து நம்ம பால்ஸாக வாங்கினோம்னா இந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ரேட் உங்களுக்கு நம்மளுக்கு அதிகமாக வரும். இந்த ஹேங்ஸாக வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட் வந்து நம்மளுக்கு கம்மியாக வரும். இந்த லூஸாக இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் சுற்றலாங்க. பாருங்கள், நான் விரல் இப்படி கொடுத்துட்டு அப்படியே சுற்றிட்டே இருப்பேன். நல்லா ஸ்பீட் பண்ணிக்கலாம். சுற்றி சுற்றி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா நம்ம ஒயரும் இதே போல் தான். ஒயருக்கு வந்து நம்ம எப்போவுமே உள்ளேருந்து எடுக்கக்கூடாதுங்க. சுற்றிட்டு நம்ம வெளி பக்கமாக இருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த 2 கலர்லாம் யூஸ் பண்ணும்போது சுற்றி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு மட்டும்தான் நம்ம உள்ளேருந்து எடுத்து ஒர்க் பண்ணணும். பாருங்கள், அவ்வளோதாங்க, ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ இந்த த்ரெட் எடுத்து நல்லா டைட்டாக ஏதாவது உள்ள இப்படி விட்டு எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம இந்த பென்னு இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள், அழுங்காமல் இந்த பெண்ணை அப்படி இழுத்துடுங்க. உள்ளே நம்ம இதை ஆரம்பிச்சோங்க. பாருங்கள், இப்படியே இழுத்தா நம்மளுக்கு த்ரெட் இப்படியே வந்துட்டுருக்கும். எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம நீங்கள் அப்போயே ஒர்க் பண்ணுறதுனா அப்படியே ஒர்க் பண்ணிட்டுருங்க. சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது முடிஞ்சிருச்சுன்னா இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி செல்லோ டேப்பை வச்சு இந்த பாயிண்ட் ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே பிரிஞ்சு வராது. அதே போல் இது வந்து நம்மளுக்கு அடையாளம் தெரியணும் இல்லைங்களா உள்ளுக்குள்ளே. ஏன்னா நம்ம ஒர்க்கு கொஞ்சமாக முடிச்சுட்டு த்ரெட் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் த்ரெட்டையும் இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு செல்லோ டேப் இப்படி போட்டு நம்ம எந்த ஹோல் வழியாக எடுத்தோமோ அதே ஹோல் வழியாகவே இது இப்படி உள்ள துணிச்சு வச்சிடலாம். பாருங்கள், வச்சுட்டு நம்ம அப்படியே இழுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்போ ஒர்க் வேணுமோ இந்த த்ரெட் வேணுங்கிறப்போ நம்ம இழுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தாங்க. இது எவ்வளோ அழகாக பால் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கும் இதே போல் 8 ப்ளை யான் வேணுன்னா நம்ம நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் நம்மக்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு இமேஜஸ் அனுப்பிச்சு தரேன். அப்போது சப்போஸ் வந்து ஹேங்காக வாங்கி எங்களால் சுற்ற முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் ரோல் பண்ணியும் தரோம். ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நிறைய பேர் வந்து இது வந்து ஒயரில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் என்ன ப்ரொசீஜர் பண்ணோம் அதே தாங்க ஒயர்லேயும். ஏன்னா நம்ம த்ரெட்டுனுங்காட்டி கொஞ்சம் சீக்கிரமாக சுற்றிட்டோம். ஒயர்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த த்ரெட் வந்து எப்படி சுற்றுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருங்க. இதில் வந்து இன்னும் உங்களுக்கு அமிகுருமி ப்ராஜெக்ட்ஸ் நிறையா, க்ரோச்செட், நிட்டிங் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.